ஒரு 10 சரணத்துக்கு மேல சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து கண்ணீர் தான் வரும். இதுதான் உண்மை. அற்புதம் என்னன்னா, சபரிமலைக்கு நான் முதல்ல நான் சாமிகிட்ட உண்மையாவே நம்ம குருசாமி கிட்ட சொன்னது, சாமி நான் பெருவழியில தான் வருவேன் அப்படின்ட்டு. உண்மையாவே சரி சாமி, உங்களுக்காகவே பெருவழியில போலாம் அப்படின்ட்டு பெருவழியில தான் நாங்க போனோம். அங்க போனோம். போற வழியில எல்லாம் வந்து ஒரு அடர்ந்த காடு. அப்பதான் நாங்க அப்பதான் அந்த பாதை உருவாக்கி போயிட்டு இருக்காங்க. நாங்க போயிட்டு இருக்கோம். அதாவது எரிமேலியில பேட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுதா நதியில போய் குளிச்சுட்டு, அழுதா நதி ஏற்றம், கல்லிடம் குன்று, அப்புறம் இன்னொரு முக்கியமான கரிமலை ஏற்றம் இறக்கம், இதெல்லாம் போயிட்டு பம்பைக்கு வர்றோம். பம்பையில வந்து ஒரு சாமியை ஒரு 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 இடத்துல நின்றுட்டு என்னை பாக்குறாரு, சிரிக்கிறாரு. அதே சாமியை நான் சன்னிதானத்திலையும் பாக்குறேன். நான் போய் யதார்த்தமா கேட்கிறேன், சாமி நீங்க அங்க இருந்தீங்களா, அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. அவரு ஒண்ணும் தெரியாத மாதிரி போயிட்டாரு. அது என்னன்னா, நாங்க இதுல இடையில என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட முதல் நாள் 3 மணிக்கு நாங்க இருமுடி எடுத்து எனக்கு தலையில வைக்கிறார் குருசாமி. அடுத்த நாள் 6 மணி கிட்ட இருக்கும், தலையிலேயே வச்சிருக்கேன். நான் கொண்டு போன அந்த ஜோல்னா பையெல்லாம் கூட்டத்துல எல்லாம் பிஞ்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்புறம் நான் என்ன பண்றேன், கரெக்டா சபரிமலை வந்து 18ஆம் படி. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா 18ஆம் படி, அப்ப அந்த ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க ஜோதி தெரியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 18ஆம் படியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றேன், அந்த நேரத்தை மாதிரி கரெக்டா போறேன். எல்லாரையும் தடுக்கிறாங்க. போயிட்டு சாமியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வர்றேன். நம்ம குருசாமி அதுக்கப்புறம் என்னை பாக்குறாரு. சாமி என்ன சாமி, நேர்த்திக்கு வச்ச இருமுடி இன்னும் இறக்கலையா அப்படின்ட்டு உண்மையாவே அவர் கண்ணீர் விட்டார். அவர் இந்த மாதிரி அவரை பார்த்ததையும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கும் அழுக வந்துருச்சு. சாமி நான் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். எப்படி சாமி நீங்க போனீங்கன்னு இந்த மாதிரி சொன்னதையும், முதல்ல வாங்க சாப்பிடுங்கன்ட்டு என்னை போய் இருமுடி இறக்கி வச்சுட்டு முதல்ல சாப்பிட தான் கொடுத்தாரு. சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செல்வம் சாமி பழைய 18ஆம் படி கிட்ட நான் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, வாங்க சாமி அப்படின்னு கூட்டிட்டு போய் என்னை மறுபடியும் 18ஆம் படி ஏறுங்க அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு நாங்க வந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இல்லாத ஒரு அற்புதங்கள் எல்லாம் வந்து இந்த சபரிமலையில் நடக்கும். அதே போல அந்த ஜோதி தெரியுற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த சுற்று வட்டார அந்த மலையே அதிர்ற அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சரணகோஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு யாத்திரை வந்து நமக்கு அமைஞ்சது. இதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்றேன்.